எருசலேமே 3 நாளில் இடித்து போடுவேன் என்று குற்றச்சாட்டு, தேச விரோத குற்றச்சாட்டு. தேவனுடைய ஆலயத்தை இனிமேல் இடித்து போடுவான், அதை 3 நாளில் கட்டுவேன் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து வேதம் ஊழியம் செய்யும் பொழுதெல்லாம் அநேக மறைபொருளோடு தான் பேசுவார். என்ன சொன்னார்னா, இயேசு தான் தேவாலயம், எருசலேம் ஆலயம்தான் தேவன். இந்த தேவாலயத்தை நீங்கள் இடித்து பாருங்கள், தீர்க்க தரிசனம் இடித்து பாருங்கள், 3 நாளில் கட்டுவேன், அது 3ஆம் நாளில் உயிர் தெழுவேன் என்பது தான் அந்த தீர்க்க தரிசனுடைய வெளிப்பாடு. அதையே அவர்கள் குற்றச்சாட்டாக சொல்லுகிறார்கள். இன்றைக்கு நான் தீர்க்க தரிசனங்களை உரைத்திருக்கிறேன், இது என் மேலே ஒரு குற்றச்சாட்டாக சிலர் பேசுவார்கள். அல்லேலூயா. ஏன்னா அந்த கிறிஸ்துகள் அப்படி தான் பேசுவார்கள். அல்லேலூயா. ஏன்னா தேவன் இப்படித்தான் இருப்பார், இப்படித்தான் இருக்க வேண்டும் விசுவாசிகள் தீர்மானிக்கிறார்கள். ஜனங்கள் இப்படி தான் இருக்க வேண்டும் என்று தேவன் தீர்மானிக்கிறார். இந்த பிரமாணத்தை தான் நீ பின்பற்ற வேண்டும் என்று. ஆனால் அவர்கள் எந்த பிரமாணத்தை பின்பற்றாமல் அவர்கள் மன விருப்பத்தின்படி தேவன் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற கூட்டத்தை தான் பார்க்க முடிகிறது. ஆகவே தேவன் சொன்னது, என்னை கொன்று பாருங்கள், அடக்கம் பண்ணி பாருங்கள், 3ஆம் நாளிலே நான் உயிர் தெழுவேன் என்றால் எருசலேம் என்றால் தேவன் தான், தேவன் என்றால் தேவாலயம்தான். அல்லேலூயா. அவை தான் அதை சொன்னார். அது பிடிக்கப்படுவதற்கு முன்பாகவே சொன்னார். ஆனால் பிடித்த பிறகு இதே குற்றச்சாட்டாக வைத்தார்கள். உற்சாகமாக கையை தட்டலாம். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் அநேகருடைய காரியங்களை பார்க்கும்போது பிறரை குற்றப்படுத்தி வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தான் நாம் பார்க்க முடிகிறது. இது எதை காட்டுகிறது? ஒருவரோடு அன்பு செய்து வாழ வேண்டுமே தவிர ஒருவருக்கொருவர் குற்றப்படுத்தி வாழக்கூடாது என்பதுதான் சத்தியம். அல்லேலூயா. ஆகவே வேத வசனங்களுக்கு செவி கொடுத்து அந்த வேதத்தின் படி நடக்க வேண்டும். அல்லேலூயா. உற்சாகமாக கையை தட்டலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. மேலும் ஒரு வேதவசனத்தை வாசிப்போம். 64. அதற்கு இயேசு, நீர் சொன்னபடிதான் அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது வருஷத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்களில் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு சொல்ல அவருடைய வருகையை குறித்தே சொல்லுகிறார். அவர் மடியவில்லை, கொலை செய்யப்பட முன்பாகவே அவர் சொல்லுகிறார், ஆம் நான் தேவன் தான். மறைமுகமாக சொல்கிறார், நான் மரித்தாலும் பிழைக்கிற தேவன், ஆனால் மரித்து பிழைத்து பூமியில் அடக்கம் செய்தாலும் நான் எங்கே போவேன்? தேவனுடைய வலது பரியத்தில் அமர்வதற்கு போவேன். இன்று முதல் மேக ஸ்தம்பத்தின் வழியாய் தேவன் வருவதை நீங்கள் காண்பீர்கள். அது வெளிப்பாடை, அவருடைய வருகை நாளை அன்றைக்கே கோடு போட்டு காட்டியிருக்கிறார். உற்சாகமாக கையை தட்டுங்க. அவருடைய மரணத்திற்கு பின்பு, உயிர்ப்புக்கு பின்பு வரியை குறித்து தான் நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். எந்த நாளிலும் வரலாம் இல்லையா, எப்படியும் வரலாம் என்பதற்கு தான் அதையும் கூட அவர் தீர்க்க தரிசனமாய் உரைத்திருக்கிறார். ஆகவே எழுதி வைத்திருக்கிற தீர்க்க தரிசனம் மாத்திரமல்ல, தேவனே அவருடைய வருகையை குறித்து, தன்னுடைய வெளிப்பாடை குறித்து, தன்னுடைய 2ஆம் வருகை குறித்து அங்கே மறைமுகமாய் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அதை இன்று முதல் காண்பீர்கள். ஒவ்வொரு நாளும் அதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இனி காலமில்லை. வேதத்தில் இன்னும் சில வேத வசனங்களை எடுத்து வாசிக்கலாம். முற்பகுதியில் இருந்து வாசிக்கலாம். anyone 26வது வசனம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அதை சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார். கிளவாசி. பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து,
நீங்கள் எல்லோரும் இதில் பானம் பண்ணுங்கள். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. ஆமென். வேதம் சொல்லுகிறது. பாஸ்கா பண்டிகையின் போது 12 அப்போஸ்தலருடைய பாதத்தை தேவன் கழுவுகிறார். வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் தான் உண்டாக்கின மனுஷனுடைய பாதங்களை கழுவுகிறார். எதை காட்டுகிறது? நீங்களும் இதை செய்யுங்கள், ஒருவருக்கொருவர் அன்பு செய்து வாழுங்கள் என்று ஒரு சத்தியத்தையும் விதைத்தார். அதன் முடிவில் ஒரு பந்தி அமரப்படுகிறது. அதிலே அப்பம் இருக்கிறது, திராட்சை ரசம் இருக்கிறது. அப்பத்தை எடுத்து அவர் பிட்டு தன் சீடர்களுக்கு கொடுத்து இது என் சரீரம் என்கிறார். கொஞ்சம் யோசிக்க வேண்டும். இது என் சரீரம், மாம்சமான சரீரத்தையே பிட்டு கொடுத்துட்டு அவர் சொல்ற இது என் சரீரமாக இருக்கிறது. ஆனால் பிட்டது அப்பம், சரீரத்தை அல்ல. ஆனால் என்ன சொல்லுகிறார்? இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது. ஆகவே மரிக்கிற வேளையில் தேவன் மரிக்கிறார், கொலை செய்யப்படுகிறார். அந்த மரணத்தை ஒரு அப்பமாக தேவன் கருதி ஜனங்களுக்கு கொடுத்து விட்டார். உற்சாகமா கையை தட்டலாம். அப்படியே மரணமே ஒரு அப்பம். சிலுவை மரணமே நமக்கு போஜனம். சிலுவை மரணமே நமக்கு ஜீவன். சிலுவை மரணமே நமக்கு வழிகாட்டி என்பதை மறைமுகமாக காட்டுகிறார். இதோ என் சரீரமாக இருக்கிறது. சில மாமிசத்தில் சிந்திக்கிறான், அதனை இரத்தமும் சதையுமாக இருக்கிற அவருக்கு சரீரத்தை பிட்டு கொடுக்குறாராம். அப்பத்தை பிட்டு கொடுத்துட்டு இது என் சரீரம் என்று சொல்லுகிறார். தேவன் ஒப்பு கொடுத்து இவரை சிலுவையில் அறையப்பட்ட அந்த மரண சம்பவத்தை ஒரு அப்பமாக கருதுகிறார். அவர் பிதா தன்னுடைய குமாரனை ஒரு அப்பத்திற்கு ஒப்பாய் விட்டு கொடுக்கிறார். ஆகவே இது என்னுடைய சரீரம் என்கிறார். திராட்சை ரசத்தை எடுத்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி பிதாவை கனப்படுத்திட்டு சொல்கிறார், இது என் பானமாக இருக்கிறது. இது எனக்கு தாகத்துக்கு தண்ணீர் கொடுக்குற போல கொடுத்துட்டார். அப்பா தேவனுடைய சிலுவை மரணம், அவர் சிந்தின இரத்தம் நமக்கு தாகத்தை போர்க்குமா போக்காதா? போக்கும். முன்குறித்து அவர் சொல்லுகிறார், இப்போ என்னை பின்பற்றுங்கள், என் சரீரத்தை பின்பற்றுங்கள், என் இரத்தத்தை பின்பற்றுங்கள். அந்த இரத்தமும் மாம்சமான அந்த தேவன் வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் என்று சொல்லப்படுகிறது. வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம். அப்போ இந்த அப்பத்தை புசிக்கிற அந்த வேளை, இன்றைய தினம் அப்பத்தை புசிக்கிற நாள், தேவனை நம்ம உட்கொள்ளுகிறோம், தேவகுமாரனை உள்வாங்குகிறோம். அவர் சிந்தின இரத்தத்தை பானமாக உள்ளுக்குள்ளே நம்ம அனுப்புகிறோம் என்ற யோசனை நமக்கு வேண்டும். அதை பெற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு பரிசுத்தம் வேண்டும், அதைத்தான் சொல்லுவோம். பரிசுத்த தேவன் தன்னுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் ஒரு அப்பமும் திராட்சை ரசமாக பிட்டு கொடுத்திருக்கிறார். அவரே உங்களுக்கு உணவாக தந்திருக்கிறார். தாகத்துக்கு அவருடைய இரத்தத்தை கொடுத்திருக்கிறார். பிழைத்துக் கொள்ளுங்கள் என்று. இன்னைக்கு பாவம் செஞ்சுவிட்டு பொய்யை பேசிவிட்டு அவருடைய சரீரத்தை உட்கொள்ளுகிற நாள். விபச்சாரம் செய்துவிட்டு முக்காடு ஓட்டுவிட்டு இன்னைக்கே வந்து திராட்சை ரசத்தையும் அப்பத்தையும் பக்தியாய் பற்றி கொள்ளுகிற நாள். மோசடி. கர்த்தரை மறுபடியும் சிலுவையில் அறைகிற சம்பவத்திற்கு சமம். பரிசுத்தம் இல்லாதவன் அவருடைய சரீரத்தை புசிக்கவும் கூடாது, அவருடைய இரத்தத்தை பானமாக பெற்றுக்கொள்ளவும் கூடாது. எல்லா சபைக்கும் சொல்லுகிறேன், மனம் திருந்தி பரிசுத்தம் அடைந்தவன் மற்றவள பிரமாணத்தை உட்கொண்டவன் மட்டும்தான் எடுக்க வேண்டும். வேறு ஒருவரும் அப்பத்தை புசித்தாலோ அவருடைய இரத்தத்தை பானமாக இன்னைக்கு பண்ணினாலோ எல்லோரும் நரகத்துக்கு தள்ளப்படுவார்கள். வாழ்வுக்குரியவர்கள் அல்ல, சாவுக்குரியவர்கள்.
இன்னைக்கு எடுப்பாங்க, ஓகே, நாளைக்கும் சுத்தமாக இருப்பாங்க. சனிக்கிழமை முடிஞ்சால் கோட்டை தான் அடிப்பாங்க. அவை பரிசுத்தமில்லாத ஜனங்களை வேரோட பிடுங்கி எறிவது அவருடைய திட்டம். செஞ்சு முடிச்சுடுவார். இன்றைக்கு மக்கள் மாறவில்லை. ஒரு நாள் பக்தியை பார்க்க முடிகிறது, விடிய விடிய பக்தியை பார்க்க முடிகிறது, நாளைக்கு அது தொடரும், சனிக்கிழமையும் தொடரும். ஆனால் ஈவினிங் அது மாறுகிறது. ஆகவே வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், பின்வாங்கி போகிற ஜனங்கள் எவ்வளவு அவருடைய சரீரத்தையே நமக்கு ஒரு உணவாக தருகிறார் என்று சொன்னால் அது சடங்காக இருந்தாலும் அவர் மெய்யாகவே சொன்னார். ஏன்னா அந்த உலக ஜனங்களுக்கு அவர் சரீரத்தை கொடுத்துட்டார், சிலுவையில் அறைவதற்கு கொடுத்துட்டார். அவர் ரத்தம் சிந்த சிந்த மடிய கொடுத்துட்டார். ரத்தத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் நம்முடைய பாவங்களை எண்ணி பார்க்க வேண்டும். அதற்கென்றே கொடுக்கப்பட்டார். அவர் சிலுவையில் அறையப்பட்ட நிகழ்வு நம்முடைய பாவங்கள் நினைத்து பார்க்கிறதுக்கல்ல, பாவம் செய்யாதபடி வாழ்வதற்கென்று கொடுக்கப்பட்ட அடையாளம். அந்த அடையாளம் அதை பின்பற்ற வேண்டும். அதை பின்பற்றினாலே அவருடைய சரீரத்தை மாமிசமாக உட்கொண்டதுக்கு சமம், இரத்தத்தை பானமாக உட்கொண்டு சமம். சபைகளில் வேஷம் தரிப்பதை விட்டுவிட வேண்டும். ஊழியக்காரர்கள் கண்களுக்கு முன்பாகவே தவறு செய்கிறவர்களுக்கெல்லாம் அப்பத்தை எண்ணெய் கொடுத்துருவாங்க, சடங்கு நடத்துவாங்க. சடங்கில் இருக்கிறார் ஆண்டவர், பிரமாணத்தில் அல்லவா அவர் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஆகவே அப்பவும் திராட்சை ரசமும் அது பார்வைக்கு அல்ல, சடங்கல்ல, தன்னுடைய ஜீவனையே அவர் தந்திருக்கிறார் நமக்கு. தாகத்துக்கு தண்ணீரே கொடுத்திருக்கிறார். அதான் பாடுவான், ஜீவ தண்ணீரே ஊற்று தண்ணீரே என்று. எல்லாம் அவர் தான். வானத்திலிருந்து மெய்யாய் இறங்கி வந்த ஜீவாப்பம் நானே, நானே இந்த உலகத்திற்கு வாசலாக இருக்கிறேன் என்று சொன்னார். எத்தனை பேர் அவருடைய வாசலில் பிரவேசிக்க முடியும்? ஏதாவது வசனங்கள் வழியாக போயிருக்கிறார்களா? திருட்டு கும்பலாக தான் வருது, சபைகளுக்கு பின்னாடி தான் வருது. எல்லாம் பின்வாசல் வழியாக ஏறி வருகிற அநேகர், முன்வாசல் வழியாக ஏறி வருவது எத்தனை பேர்? முன்வாசல் தான் பிரமாணம், வசனத்தின்படி உள்ள வர வேண்டும். இந்த உலகம் முடிய போகிறது, இந்த உலகம் அழியப் போகுது, உங்கள் கண்களுக்கு முன்பாக அழியப் போகிறது. நடக்கிற காரியம். ஏண்டா இன்றைக்கு வரை திருந்தவில்லை. சடங்கை மட்டும் நடத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் இனி சடங்கே இல்லாதபடிக்கு சபைகளை அடிக்கப் போகிறார். உற்சாகமாக கையை தட்டலாம். ஆக இந்த பாஸ்கா பண்டிகை உன்னை மாற்றாவிட்டால் இனி உன்னை அவர் வைத்திருக்க போவதில்லை. இந்த பாஸ்கா பண்டிகையில் நீ இனியும் மனம் மாறாவிட்டால் நீ இந்த உலகத்தில் இருக்க போவதில்லை. உண்மையில தான் ஒரு குண்டை போட்டுருவார். ஒரு சும்மா கையை தட்டலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதன் திருந்த வேண்டும், அதற்கென்று தான் ஐயா பிதா ஒப்பு கொடுத்தார். யாராவது ஒப்பு கொடுக்க முடியுமா? எந்த தெய்வம் மனிதனுக்காக மரித்திருக்கிறது? ஒன்றுமே இல்லை, இவர் மட்டும்தானே. அவர் தேவனாய் மரித்தால் ஒரு பிரச்சனை, ஒரு வலியும் அவருக்கு இருக்காது. ஒரு முள்ளு உடம்புல குத்தினா எவ்வளவு வலிக்கும்? அப்போ எத்தனை காயங்கள் அவர் சரீரத்தில் ஏற்படுத்தினார்கள். அப்பொழுதும் நீங்கள் இனிமே யாரும் பாவம் செய்யக்கூடாதுன்று தான் அவருடைய கண்ணீர், அவருடைய அழுகுறல் எல்லாம் அதுதான், அவருடைய வலியெல்லாம் அதுதான், அதற்கென்று தான் கொடுக்கப்பட்ட. ஆனால் நம்ம அதை பார்த்துட்டே பாவம் செய்கிற கூட்டமாக இருந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. மனம் மாறாவிட்டால், மனம் மாறுகிற தேவன் சங்கார தூதனை வீட்டுக்கு வீடு அனுப்பி கொன்று போட்டுருவார். ஆமென். அடுத்த வசனத்தை வாசிப்போம். 38, 39. அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டாடுகிறது, நீங்க இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே
இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்றார். பிரியமானவர்களே, இயேசு ஒரு மரியாளின் மகனாக துடித்த ஒரு நிகழ்வு. அது தேவனா அல்ல. அவர் மரணத்தினுடைய அந்த நெருக்கம் வரும் பொழுது அவருடைய இருதயம் மிகவும் வியாகுலப்பட்டது, மிகவும் துக்கப்பட்டது. அவருடைய முகமெல்லாம் வேர்வையாக தெரிந்தது, இரத்தத்தின் வேர்வை என்று சொல்லலாம். அவர் குப்புற மண்ணிலே முகங்குப்புற நின்று ஜெபிக்கிறார். எதுக்கு? தாங்குகிற பலன், இந்த சிலுவை மரணத்தை தாங்கக்கூடிய பலன் வேண்டும் என்று அவர் கேட்கிறார். ஆனாலும் பலனற்று போகிற ஒரு சூழ்நிலை. ஆகவே கூட இருக்கிற ஊழிய விசுவாசிகளிடத்தில், அப்போஸ்தலரிடத்தில், நீங்கள் என்னோட கூட சேர்ந்து விழித்திருங்கள், தூங்காதீங்க. ஏனென்றால் அந்த வேளையில் கூட அவர்களை நோக்கி பார்க்கிறார் தேவன். என்னுடைய மரணத்திற்கு பின்பு உங்களை அழிச்சிருவாங்க. ஆகவே விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அவருக்காக அல்ல, உங்களுக்காக நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆனால் சிலுவை மரணம் நடப்பது உண்மை, ஒப்பு கொடுக்கப்படுவது உண்மை, மரிப்பது உண்மை, அது அவருக்கு தெரியும். ஆனால் அந்த வேளையில் கூட எனக்கு பின்பு நீங்கள் இரவெல்லாம் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, சாத்தான் உங்களை அழிப்பதற்கு ஆயத்தமாகி விட்டான் என்பதைத்தான் அன்றைக்கு சொன்னார். 3 முறை சொன்னார், என்னோடு கூட சிறிது நேரம் விழித்திருந்து ஜெபம் பண்ண மாட்டீங்களா என்று சொன்னார். அவருடைய பலத்துக்காக அல்ல. அதிலும் அவர் சொல்லுகிறார், பிதாவிடத்தில் கேட்கிறார், பிதாவே